எடுத்துக்கொள்வோம். யோசுவா 15:17. அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் உத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். இங்கே பாருங்கள், எத்தனை பேருக்கு அக்சால் தெரியும்? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அக்சால் காலேபின் மகள். அல்லேலூயா. வேதத்திலே 5 வாட்டி தான் அந்த பேர் வந்திருக்கும். பேர் என்னதுங்க? பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், அக்சால். ஏன்னா இன்றைக்கே நம்ம மறந்துடுவோம். அக்சால், அக்சால். பக்கத்தில் சொல்லுங்கள், அக்சால். காலேபின் மகள். காலேப் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோசே தெரிந்து கொண்ட 2 பாத்திரங்கள். ஒன்று யார்? 2வது காலேப். 12 பேரையும் அனுப்புகிறாரு. எதுக்காக? வேவு பார்த்துட்டு வாங்கன்னு 12 பேர் அனுப்புகிறாரு. 12 பேரும் வந்து செய்தி சொன்னாங்க. ஆனால் நல்ல செய்தி சொன்னது 2 பேர் தான். யார் யார்? யோசுவாவும் காலேப்பும். அந்த காலேப்பினுடைய மகளை குறித்து தான் இன்றைக்கு நான் பேச போகிறேன். அக்சாலை குறித்து. மொத்தமே 4 வசனம் தாங்க அக்சாலை குறித்து. அந்த 4 வசனத்தில் கர்த்தர் நம்மளோடு இடைப்படுவார். அல்லேலூயா. அக்சாலுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கணும். இன்றைக்கு சபையில் ஒரு விருத்தி உண்டாகணும். குடும்பங்களில் ஒரு பெரிய அறுவடை உண்டாகணும். இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெறுவாயின் வசனத்தை வீட்டில் மாட்டினா போதாது. வீட்டில் அந்த அற்புதங்கள் நடைபெறணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் குடும்பத்தில் அற்புதம் நடைபெறணும், என் குடும்பத்தில் சமாதானம் வரணும், என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், என் குடும்பம் சுவிசேஷத்தை சொல்கிற குடும்பமாய் மாற்றப்படணும்னு அக்சாலை குறித்து நம்ம இந்த காலைவெளியில் பார்ப்போம். இவரை வந்து நம்ம காலேப்பை வந்து மோசையை அனுப்புகிறாரு. மோசையை அனுப்பி 2 பேரும் வந்து நல்ல செய்தி சொல்கிறாங்க. அதோட மோசையை மரித்து போன பிறகு காலேப் என்ன பண்ணுறாருன்னா எபிரோனில் இருக்கிற எபிரோனுக்கு அனுப்பிடுறாரு. இந்த தேசத்தை நீ வசித்து கொள்ளுன்னு. இவர் போகிறாரு. காலேப் எபிரோனில் ஏனோக்கின் புத்திரர்கள் எல்லாம் ராட்சசங்க. யார்? எல்லாம் ஹைட்டாக இருக்கிறாங்க. ஆனால் 3 பேரையும் கொன்று வெற்றி பெற்று அந்த தேசத்தை கைப்பற்றிடுறார் காலேப். இப்போ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண ஒரு 4-5 பசங்க இருக்காங்க. அதில் ஒருத்தி பேர் தான் யார்? அக்சால். அல்லேலூயா. அக்சாலுக்கு கல்யாணம் பண்ணோம். நம்மளை மாதிரி மேட்ரிமோனியலில் போய் அப்ளை பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. அந்த காலத்தில் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே அதுக்கு 16வது வசனம் வாசிங்க. கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தி ஆகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். கீரியாத் செப்போரை, அந்த மாதிரி ஒரு இடத்த அங்கே யார் வசிப்பாங்கன்னா, இந்த ஏனோக்கின் புத்திரர்கள் மீதி இருக்கிற இடம். அந்த இடத்த யார் ஜெயிச்சு வின் பண்ணி வராங்களோ அவங்களுக்கு யார்? என் பொண்ணை கட்டி கொடுக்குறேன். அல்லேலூயா. இன்றைக்கி எப்படி கட்டி கொடுக்குறோன்னா, மாப்பிள்ளை வந்து யாரை டக்குன்னு சொல்லுங்க, மாப்பிள்ளை ஃபாரினில் இருக்கணும், மாப்பிள்ளை இத்தனை லட்சம் வச்சுருக்கணும், மாப்பிள்ளை கவர்மெண்ட்டில் கரெக்டாக சொன்னார் பாருங்கள், தேர்றாரு போல், கவர்மெண்ட்டில் வேலை செய்யணும், மாப்பிள்ளைக்கு கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது, மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு. கரெக்டாக நான் யோசிக்கிறது அப்படியே வெளியில் வருது. சொந்த வீடு இருக்கணும், மாப்பிள்ளை கலராக இருக்கணும். கரெக்டாக ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, என்ன இருக்கணும்? கலராக இருக்கணும், ஹேண்ட்ஸமாக இருக்கணும். ஆனால் காலேப் கேட்டது என்ன சொன்னால், கீரியாத் செப்பாரை ஜெயிச்சுட்டு வரவனுக்கு என் பொண்ணை கொடுக்குறேன். இன்றைக்கும் கிராமத்தில் கல்லை தூக்குனா பொண்ணை கொடுப்பேன். காலேப் என்ன சொல்கிறான், இந்த தேசத்தை சங்காரம் பண்ணி யார் வரானோ அவனுக்கு என் பொண்ணை அக்சாலை தரேன். ஏன்னா அவன் போய் யாரெல்லாம் அடித்தானா, எப்ரோனில் இருக்க ஏனோக்கின் 3 குமாரர்களையும் அடித்து காலி பண்ணிவிட்டு, அந்த பேர் கூட சொன்னாங்க, தெவிர் கிரியோர் செப்போர் என்ற குடிகளுக்கு அவன் தலைவனாக அங்கே மாறினான். இங்கே என்ன பண்ணுறான், என் பொண்ணுக்கு தரணுன்னா கீரியத் செப்பாரை யார் சங்காரம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன். அல்லேலூயா. இப்போ அக்சாலுக்கு கல்யாணம் பண்ணோம். இப்போ யார் கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா, அப்போ தான் 17 வாசிக்கிறோம். அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் உத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். ஒத்தினியேல் போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, மாமா பொண்ணாது எப்படின்னு தெரியல, தம்பினா
சகோதரருடைய மகள். எப்படியாவது மகளை திருமணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ராட்சசர்களை போய் சண்டை பண்ணி அந்த இடத்த ஜெயிச்சு இப்போ என்ன பண்ணிட்டார், ஆகையால் தன் குமாரத்தி அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தாள். இதில் என்னையா இருக்குது, கல்யாணம் தானே நடந்ததுன்னு கேட்குறீங்க. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 2 வசனத்தில் தான் இந்த செய்தியை முடிக்க போகிறோம். அல்லேலூயா. 18 வாசிக்கிறோம். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான். கல்யாணம் முடிஞ்சிச்சு, நம்மக்கிட்ட கார் கிடையாது, கழுதை தான் இருக்குது. கழுதையில் ஏறிட்டோம், 2 பேரும் கிளம்புறோம். அப்போ மகள் என்ன சொல்கிறா, கணவனை பார்த்து, ஒரு நிமிஷம் கழுதையை நிறுத்து, நான் இறங்கி அப்பா கிட்ட நான் ஒன்று கேட்கணும். அதென்ன போட்டிருக்கு, ஒரு வயல்வெளியை, என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினால் காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான். அல்லேலூயா. பொண்ணுக்கு என்ன வேணும் இப்போது? பழைய ஏற்பாட்டில் முதலாவது தலைச்சம் பிள்ளைக்கு தான் என்னதுன்னா சேஷபுத்திர பாகம். அப்படின்னா என்னென்னா 4 குழந்தைங்க இருக்குதுன்னா அவனுக்கு 3 மடங்கு அவங்களுக்கு போய்டும், மீதி 1 மடங்கு தான் பிரித்து மீதி பசங்களுக்கு பையனுங்களுக்கு கொடுப்பாங்க. பொண்ணுக்கு எதுவுமே கிடையாது, பொண்ணுக்கு சொத்தில் பாகம் கிடையாது. ஆனால் பொண்ணுக்கு என்ன போடுவாங்கன்னா வெகுமதிகளையும் பரிசுகளையும் அள்ளி கொடுப்பாங்க. தெரியுமா தெரியாதா? இப்போ தான் மாற்றிட்டோம், டௌரி கியூரிலாம் மாற்றிட்டோம். அப்போ அதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி பெண்ணை விவாகம் பண்ண போகும்போது பையன் வீட்டிலேருந்து தான் கொண்டு போய் பொண்ணை அழைத்துட்டு வரணும். பொண்ணு வீட்டிலேருந்து எதுவும் வாங்க கூடாது. அல்லேலூயா. பொண்ணு பெற்றவங்களாம் சந்தோஷமாக இருக்கும். அது பழைய ஏற்பாடு, நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம். இப்போ கொடுத்து தான் சொல்லுங்களேன். அப்போ போட வேண்டிய 15 இப்போ போடலனாலும் சண்டை போடுவாங்க. அல்லேலூயா. அப்போ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து தான் ரெபேக்காலுக்கு எங்கேருந்து போச்சு, ஈசாக்கு வீட்டிலேருந்து போச்சு. ஆனால் இன்றைக்கி நல்ல கிறிஸ்தவங்களாம் யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்களாம் நல்லவர்கள்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நல்ல கிறிஸ்தவன்லாம் டௌரி கேட்க மாட்டோம். இப்போ பிரமாணம் மாறிடுச்சு. பொண்ணுக்கு பிறந்த உடனே அது என்ன, போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங்ஸ் போடுறோம். என்னது, ஏதோ ஒரு சேவிங்ஸ். கல்யாணம் அப்போது, ஏன்னா அப்போ கொடுக்கறதுக்கு இப்போயேருந்து ரெடி ஆகினது. அல்லேலூயா. ரெபேக்காலுக்கு ஈசாக்கு வீட்டிலேருந்து போய் பார்க்கும்போது எல்லாவற்றையும் கொடுத்துட்டு தான் பொண்ணை கூட்டின்னு வந்தாங்க. இங்கே பொண்ணு கழுதையிலேருந்து யார் இறங்குறா, அக்சால் இறங்கி தகப்பன்கிட்ட போய் ஒரு நிலத்தை கேட்கணும். 3 விஷயத்தை அவள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன். முதலாவது, அவள் செய்தது நாமத்தை யூஸ் பண்ணா. அவங்க அப்பா என்ற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. தகப்பன். ஆனால் அந்த முறைமையின்படி பொண்ணுக்கு எதுவுமே ஷேரு கிடையாது. ஆனால் அவங்க அப்பா சூப்பராக என்ன பண்ணாருன்னா, கீரியேத் செப்போரை வென்று வருவங்களுக்கு அந்த இடத்த கொடுத்துட்டாரு. அப்போ பாகமே கிடையாது. பழைய ஏற்பாட்டில் பரிசும் வெகுமதியும் கொடுப்பாங்க பொண்ணு போகும்போது, ஆனால் நிலத்தை தரமாட்டாங்க. ஆனால் அவர் என்ன கட்டளை பிறப்பித்தனா, கீரியே செப்போரை சங்காரம் பண்ணி வருவனுக்கு இடத்தையும் பொண்ணையும் கொடுத்துட்டார். ஆனால் இவன் என்ன பண்ணுறா, அதை வாங்கிட்டோம், இறங்கி எங்கள் அப்பா கிட்ட நான் போய் பேசிட்டு வரணும் அப்படின்னு இறங்குறேன். நம்ம நாமத்தை யூஸ் பண்ணணும். எதை யூஸ் பண்ணணும்? அவள் யாரை யூஸ் பண்ணான்னா, தன் தகப்பன். நான் தகப்பனிடத்தில் நான் பேசி வருகிறேன்றா. இன்றைக்கி உங்கள் தகப்பன்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்களா? இங்கே பாருங்கள், தகப்பனுடைய நாமத்தை, இயேசு என்ற நாமத்தை நம்ம உச்சரிக்கணும். அவங்க கணவன்கிட்ட சொல்கிறான், கொஞ்ச நேரத்தில் எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு நான் பேசிட்டு வரேன்னு உத்தரவு வாங்கிட்டு போகிறா. அடுத்த வசனம் வாசிங்க, 19. அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தப்போதும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். இது வரைக்கும் நம்ம ஜபத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்கோமா? எனக்கு
ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். அல்லேலூயா. யோவான் 16:24 வாசிக்கிறோம். ஃபஸ்ட்டு அவன் நாமத்தை யூஸ் பண்ணான். எதை யூஸ் பண்ணா? தகப்பன் என்ற ஒரு நாமத்தை யூஸ் பண்ணான். நம்ம வாயில் இயேசு என்ற நாமம் உண்டாகணும். அல்லேலூயா. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தேவை வருதோ அந்த இடத்துல என்ன வரணும்? தகப்பனிடம் உறவாடுகிற ஒரு மகனாய், தகப்பனிடம் உறவாடுகிற ஒரு மகளாய் நம்ம மாறணும். யோவான் 16:24 வாசிக்கிறோம். இதுவரை நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். யார் யாரெல்லாம் இது வரைக்கும் கேட்கலையோ, புலம்பின்னு இருக்கிறீங்களோ, இனிமேல் இந்த வசனத்தை நல்லா படிங்க. இதுவரைக்கும் என் நாமத்தினால், நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அவன் முதலே கேட்கல. மாப்பிள்ளை வந்துட்டார், கழுத மேலே ஏறிட்டா, இறங்கி சொல்கிறான், என் தகப்பன்கிட்ட போய் வயல்வெளியை நான் கேட்டு வரேன். ஏற்கனவே தகப்பன் கொடுத்துட்டார், கீரியாத் செப்போரை கொடுத்துட்டார், அந்த இடத்தையே கொடுத்துட்டார். அல்லேலூயா. குடும்பத்தில் தேவைகள் அநேகமாக இருக்குல்ல, தகப்பனை யூஸ் பண்ணுங்க, அவருடைய நாமத்தை யூஸ் பண்ணுங்க. அப்போ நான் இப்போ கேட்குறேன். எத்தனை பேர் கேட்க போகிறீங்க? அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை ஆராதனை அப்பா தான் சொன்னேன், டப்பாவை தூக்கி வானத்தில் காட்டுங்க, அப்பா காலியாக இருக்குது. அல்லேலூயா. அதை நிரப்ப வல்லவர். ஒருவேளை விசுவாசம் கேவலமாக தான் இருக்கும், ஆனால் அதை பரிபூர்ணப்பட செய்வார். அல்லேலூயா. அரிசி பேக்கை திறந்து காட்டுங்க, அப்போ அரிசி காலியாயினே இருக்குன்னு. கர்த்தர் பரிபூரணமாய் நிரப்புகிற நாட்கள். அல்லேலூயா. தகப்பன்கிட்ட போய் அவள் கேட்க போயிட்டா. யோவான் 14:13-14 வாசி பாருங்க. 14:13-14 நீங்கள் என் நாமத்தினாலே கேட்பீர்கள், எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படி. அவர் எப்போ செய்கிறாருன்னா, அவர் நாமத்தை, இயேசு என்ற நாமத்தை நீங்கள் உச்சரிக்கும் போது பிதா மகிமைப்படுவார். அல்லேலூயா. இன்றைக்கி வாயை திறந்து நிறைய இடத்துல கேட்குறோம், ஆனால் கேட்க வேண்டிய இடம் இயேசு. அல்லேலூயா. இயேசு என்ற நாமத்தினாலே பெரிய அற்புதங்களை கட்டளையிட வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அப்போது அவருடைய நாமத்தை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. யார் யாருக்கெல்லாம் இப்போது குறைவுகள் இருக்கோ அவருடைய நாமத்தை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வெளிப்படுத்தல் 3:8 வாசிக்கிறோம், நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அவருடைய நாமத்தை மறுதலிக்கக்கூடாது. இப்போ அவ பேசியிருக்கிறானா, தகப்பனுக்கும் அந்த மகளுக்கும் பெரிய கனெக்ஷன் இருந்திருக்கு. உண்மையா இல்லையா? ஒருத்தர் நாமத்தை யூஸ் பண்ணோன்னா சும்மா இல்லை, அவளுக்கும் அவருக்கும் உறவு முறை ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கும். அதனால தான் இங்கே போட்டிருக்கு இந்த வசனத்தில், நமக்கு என்ன போட்டிருக்கு? நீங்கள் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால். அப்பா என்ற நாமம் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கணும்? மறுதலிக்கவே கூடாது. அவருடைய வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஒருவனும். அப்போ இயேசு என்ற நாமத்தில் ஒரு பெரிய விடுதலை உண்டு. அல்லேலூயா. அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, கழுதையை விட்டு இறங்கி எங்கள் அப்பா பேரை சொன்னாவே அவர் செய்திருவாருன்னு. ஆனால் பழைய ஏற்பாட்டில் பொண்ணுக்கு பாகம் கிடையாது. இங்கே அவன் நாமத்தை யூஸ் பண்ணுறான். இங்கே வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை. அவர் நாமத்தை எங்கேயுமே மறுதலிச்சிடாதீங்க. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. என் தகப்பனால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அக்ஸாலுக்கு தெரியும், தகப்பனுக்கும் அவளுக்கும் உளுந்த நெருக்கம். நான் இறங்கி போய் கேட்டால் அவள் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம இறங்கி போய் கேட்கறது இல்லை. கழுத மேலே உட்காந்துனே கட்டளை இடுறோம், அப்பா எனக்கு தாங்கன்னு. அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், இறங்கி போய் கேளு, அப்பா தருவார். அல்லேலூயா. அப்பா தர வல்லமை உள்ளவர். அவர் நாமத்தை யூஸ் பண்ணணும்.
சில இடத்துல சில தகப்பனாருடைய பதவி மேலே இருந்ததுன்னா வெளியில் போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, எங்கள் அப்பா பேர் பார்த்துருக்கீங்களா? பெரிய பெரிய அட்வொகேட் பசங்கள்லாம், சாரி சிஸ்டர் அட்வொகேட்டுன்னு சொல்லேன், தப்பாக நினைக்காதீங்க. போலீஸ் கிட்டலாம் மாட்டினா என்ன இப்படி தான் ஆரம்பிப்பான். என்ன எங்கள் அப்பா யார் தெரியுமா? என்ன சொல்லுவான் ஃபஸ்ட்டு? எங்கள் அப்பா. ஸ்டிக்கரை பாரு காரில், சும்மா நிறுத்துற. அவருடைய நாமத்தில் அது அதிகாரம். அல்லேலூயா. இன்ஸ்பெக்டராக இருந்தால் அது ஒரு அதிகாரம். ஸ்டிக்கரை பாரு, போலீஸு ஒட்டி இருக்கிறேன், என் அப்பாவுடைய அதிகாரம். அதையெல்லாம் காட்டில என் அப்பாவுடைய அதிகாரம் பெருசு. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் மேலானது இயேசு நாமம். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை யூஸ் பண்ணும்போதே சாத்தான் ஓடும். எல்லாமே அதிருகிற நாமம். அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சர்வதிகாரம் படைத்தது இயேசுவின் நாமம். அல்லேலூயா. அக்ஸால் யூஸ் பண்ணது தகப்பன், அவருடைய நாமத்தை யூஸ் பண்ணுற அப்பான்னு ஓடி போயிருப்பான்னு நினைக்கிறேன். இங்கிலீஷில் பார்த்தா ஃபாதர்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. கழுதையை விட்டு அப்பான்னு ஓடி இருப்பா. இன்றைக்கு போய் ஓடுங்க வீட்டில். அல்லேலூயா. அப்பா உம்மை நோக்கி நான் வந்திருக்கிறேன் ராஜா. அல்லேலூயா. உம்மை நோக்கி நான் வந்திருக்கிறேன், எனக்கு நீங்கள் தான் செய்யணும், நீங்கள் தான் செய்து முடிக்கணும். ஃபஸ்ட்டு அவள் யூஸ் பண்ணது நாமம். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறா? எனக்கு அவளுக்கு நிலமே தரக்கூடாது ஃபஸ்ட்டு. ஆனாலும் தகப்பன் என்ன பண்ணியிருக்காரு? நிலத்தை தண்டார். அதான் என்னது கீரியட் செப்பாரை கொடுத்துட்டாரு. இந்த இடத்த நீ போய் எடுத்துக்கோன்னு. அவன் என்ன சொல்கிறா? வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேணும். ரெண்டாவது அதிகாரத்தை யூஸ் பண்ணுறா, மகள் என்ற அதிகாரம். என்னங்க என்ன அதிகாரம்? மகள் என்ற அதிகாரம். அவருடைய இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட நீங்களும் நானும் அதிகாரத்தை யூஸ் பண்ணணும். அதான் நான் சொன்னேன், என் தகப்பனார் ஒரு வக்கீல், என் காரை நீ தொடாதன்றது அவனுடைய அதிகாரம். அதுக்கு கட்டுப்படுறாங்களா இல்லையா மக்கள்? பயம் உண்டாகுது. அவன் ஒரு ஃபோன் அடிச்சு இவன் எதனா பண்ணுவானோ. தகப்பன் மகள் அதிகாரத்தை யூஸ் பண்ணுறான், மகள் என்ற ஒரு அதிகாரம். அல்லேலூயா. யோவான் 1:12 வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளை ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். எப்போனா அவர் மேலே விசுவாசம் இருக்கணும். தகப்பன் மேலே விசுவாசம் இருக்கும்போது தான் அங்கே அதிகாரம் போடப்படும். அதே தான் அந்த சொல்கிறேன், அந்த வக்கீல் பையன் காரில் போகிறான், அப்பா மேலே ஒரு விசுவாசமோ நம்பிக்கை இருந்தால் தான் இந்த வார்த்தையை அவனால் அதிகாரத்தை பேச முடியும். ஆனால் அப்பா திருப்பி ஃபோனே எடுக்க மாட்டார், என்னை கை விட்டுருவார்னா அவன் ஃபோன் பண்ணுவானா? தைரியமாக பேசுவானா? பேச முடியாது. அதே தான் இந்த வசனம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளை ஆகும்படி அதிகாரம். இன்றைக்கி விசுவாசிங்கிட்ட அதிகாரமே இல்லை. உங்களையும் எல்லாரையெல்லாம் சேர்த்து சொல்லலை, கொஞ்சம் பேர் எதெல்லாம் அதிகாரமோ அதிகாரத்தை செலுத்துங்க. ஏசப்பா என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் போய் தலையை கொடுத்துடாதீங்க. எல்லா ஊழியக்காரங்களும் உண்மையான ஊழியக்காரர்கள் அல்ல. நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அந்த பரிசுத்தவான்கள் நடுவில் நிறைய கலைகளும் இருக்குது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம் கரெக்டான இடத்துல போனோன்னா அவரை நோக்கி போங்க. இயேசுடைய பிள்ளையாய் மாறுங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், இயேசுவை மட்டும் நம்பு, இயேசுவை மட்டும் நம்பு, இயேசுவை மட்டும் நம்பு. ஊழியன் மறிக்கலாம், ஊழியம் மாறிக்கினே இருப்பான், ஊழியக்காரன் மாறினே இருப்பான். இயேசு ஒருத்தர் தான். அல்லேலூயா. நிறைய பேர் இன்றைக்கி யூடியூப்பை பார்த்து இந்தினா அதுனா நிறைய பேர் என்னை கேட்குறாங்க. யாரையுமே ஃபாலோ பண்ணாதீங்க, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இயேசுவை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், இயேசுவை மட்டும் ஃபாலோ பண்ணு, அவருடைய நாமத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இவரை மாதிரி அவரை மாதிரி மாறாதீங்க. அல்லேலூயா. அற்புதத்தை உன்னை கொண்டே செய்ய முடியும். அல்லேலூயா. அதனால தான் அங்கே போட்டிருக்கு, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை உங்களிடத்தும் கொடுத்துருக்கிறார். அதே எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். அந்த பையன் கார் ஓட்டின்னு போகிறான், மொத்த பவரும் இருக்குது. நம்ம கமிஷனருடைய பையனாக இருக்கலாம்னு வச்சிங்களேன். இப்போ இருக்கிற கமிஷனர் பையன்
போயிட்டு இருக்கிறான். அவனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. அவன் மேலே எந்த தப்புமே இல்லை. ஒருத்தன் போட்டு அடின்னு அடிச்சுன்னு இருக்கிறான்னா அவன் கம்முன்னு இருந்தானா அவன் வேஸ்ட்டு. உண்மையா இல்லையா? அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம்? அவன் மேலே எந்த தப்புமே இல்லை. ஒரு 10 பேர் கூப்பிட்டு அவங்க அப்பாவின் காரணமாக இவனை கொலை பண்ண வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் இவன் வாயை திறக்காமல் நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு இருந்தால் அவன் அதிகாரத்தை அந்த இடத்துல பயன்படுத்தலை. சாத்தான் உங்களை அட்டாக் பண்ணும்போது உங்கள் அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தணும். இன்றைக்கி அதிகாரத்தை இழந்த கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அக்சால் கொடுத்த என்ன நிலத்தை கொடுத்தாரு அவங்கப்பா? வறட்சியான நிலத்தை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவள் போயிடல, இறங்குறா. கழுதையை விட்டு இறங்கி, எனக்கு நீங்கள் வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சனால நிலத்தையும் எனக்கு தர. அது அதிகாரமா ரெக்வஸ்டா? சொல்லுங்களேன், அதிகாரமா ரெக்வஸ்டா? அதிகாரம். அந்த இடத்துல அவள் அதிகாரம் பண்ணுறா. தகப்பன்கிட்ட எனக்கு வறட்சியானது ஒன்றத்தை தந்துருக்கிறீங்க, நீர்ப்பாய்ச்சலான ஒரு நிலத்தை தர வேண்டும். என்ன பாருங்கள், இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு வறட்சியான நிலத்தை கர்த்தர் கொடுத்துட்டார். உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணீங்க. என் கணவர் குடிக்கார கணவர் தான், ஒரு வறட்சியான ஒரு நிலம். அல்லேலூயா. என் பசங்க எனக்கு அடங்கவே அடங்காது, வறட்சியான ஒரு நிலம். என் செல்வாக்கு ரொம்ப கீழகுது, வறட்சியான ஒரு நிலம். அல்லேலூயா. கொடுத்துட்டாரு, கையில் கொடுத்துட்டாரு. நான் நோய்பட்ட வாய்ப்பட்ட ஒரு உடம்பு தான், வறட்சியான ஒரு நிலம். ஆனால் அக்சால் கழுதையிலேருந்து இறங்கினா கேட்குறா, எனக்கு விளை நிலத்தை தான் கேட்கலாங்க. பார்த்துருக்கீங்களா? அங்கே போயிட்டு சண்டை போடல, எனக்கு என்னத்தை கொடுத்துட்டேன், இதை வச்சு நான் எப்படி வாழ்வேன்னு சொல்லலை. அவள் என்ன கேட்குறா, இன்னொரு நீர்ப்பாய்ச்சலை கூட நான் இதை ரெடி பண்ணுறேன். புரியுதுங்களா? நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? எனக்கு நீ வறட்சியை கொடுத்துருக்கிற ராஜா, இருக்கட்டும், எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலை தா. அல்லேலூயா. இந்த நீர்ப்பாய்ச்சல் அந்த நிலத்தையும் நான் ரெடி பண்ணிவிடுவேன். அல்லேலூயா. உங்களுக்கு கிடைத்த வறட்சியை கண்டு அழுவாதீங்க, கர்த்தர்கிட்ட நீர்ப்பாய்ச்சலை கேட்க போகிறோம். அல்லேலூயா. எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு நிலத்தை தாங்க ராஜா, நான் இதை ரெடி பண்ணிவிடுவேன். அல்லேலூயா. ஆனால் அந்த இடத்துல அவள் அதிகாரத்தை யூஸ் பண்ணுற. வெளிப்படுத்தினல் 2:26 வாசிக்கிறோம். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கைக்கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவின் இடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு அதிகாரம் தகப்பன் கிட்டேருந்து வரணும்னா தகப்பன் மேலே விசுவாசமும் அவர் மேலே அவ்வளோ ஐக்கியம் இருக்கும்போது தான் அதிகாரம் நமக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. நம்ம யோவான் 1:12 வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். ஆனால் 2:26 வாசிக்கிறோம், ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம். எல்லாம் சொல்லுங்கள், ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம். சாவுற வரைக்கும் யார் கூட இருக்கணும்? அப்பாவை விட்டு இப்போது சண்டை போட்டு ஊருக்கு போயிட்டீங்க, கல்யாணம் ஆகிட்டு. சொத்தில் பாகம் கேட்டால் தருவாரா? ஒரு 5 சவரம் கேட்டால் தருவாரா? உலகத்தகப்பனே மாட்டார். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். முடிவு பரியந்தம் யாருக்கு கால் கீழே இருக்கணும்? ஏசப்பா கால் கீழே. அல்லேலூயா. முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளணும். நான் நினைக்கிறேன் அக்சால் காலேப்புக்கு ரொம்ப கீழ்ப்படிந்த மகளாக இருந்திருப்பாள். அல்லேலூயா. எதில் அதில் பிரதிபலிக்குதுன்னா, கல்யாணம் இறங்கி எங்கள் அப்பாகிட்ட போயிட்டு வரேன்னு கேட்காமே சில இதெல்லாம் போயிடுங்க. ஆனால் கணவன்கிட்ட என்ன கேட்குறேன்? உத்தரவு பெற்றுக்கொண்டு தான் கழுதையை விட்டு இறங்கினா. எப்படி இறங்கினா? உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையை விட்டு இறங்கினா. அதிகாரத்தை யூஸ் பண்ணணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், அதிகாரத்தை யூஸ் பண்ணணும். அதிகாரத்தை யூஸ் பண்ணணும். அக்சால் கரெக்டான இடத்துல அதிகாரத்தை யூஸ் பண்ணான். தான் மகள் என்பதை அங்கே என்ன சொல்கிறா? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை எனக்கு தர வேண்டும். இன்றைக்கி நம்ம ஜபம்லாம் எப்படி இருக்குன்னு உண்மையாக சொல்லுங்களேன். எங்கள் வாழ்க்கை வறட்சியாக இருக்குது, ஏன் இந்த வாழ்க்கை கேட்குறோமா இல்லையா? ஏன் இந்த வாழ்க்கை? அக்சாலு கொடுத்தது வறட்சியான ஒரு லேண்டு.
அவள் அங்கே போயிட்டு எனக்கு பசுமையான லேண்டு வேணும்னே கேட்கல. அங்கே எங்கன்னா போட்டிருக்கா எனக்கு செழிப்பான லேண்டு வேணும்லாம் கேட்கல. ஒரு நீர்ப்பாய்ச்சல், ஒரு லேண்டில் ஒரே ஒரு போர் இருக்கிற இடம் தான் அவர் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஒரு ஓடை ஓடுகிற ஒரு லேண்டை எனக்கு கொடுங்க, இதை நான் சரி பண்ணிடுறேன். இன்றைக்கி உங்கள் கையில் கொடுத்த வறட்சியான லேண்டெல்லாம் ஒரு நீர்ப்பாய்ச்சல் இருந்தால் போதும், செம்மையாய் மாற்றப்படும். அல்லேலூயா. ஒரு நீர்ப்பாய்ச்சல் போதும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் லேண்டில் ஒரு நீர் ஓடிச்சுன்னா போதும், அந்த லேண்டு வறட்சியை மாற்ற கர்த்தரால் முடியும். அல்லேலூயா. அதிகாரத்தை யூஸ் பண்ணுறான். மூன்றாவது ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிச்சிடறேன். அதே தான் மூன்றாவது, நீரூற்றை கேட்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி ஜபத்தை எடுத்தாவே எனக்கு இந்த கணவனை கொடுத்துட்டேன், எனக்கு இந்த பிள்ளைகளை கொடுத்துட்டேன், எனக்கு இந்த வீட்டை, ஜபம் அப்படி தானே இருக்குது. எனக்கு எங்கே திரும்பினாலும் வறட்சி. நீங்கள் கேளுங்க, அப்பா எனக்கு ஒரு நீரூற்றை தாங்க ராஜா. அல்லேலூயா. ஒரு நீரூற்று வந்தால் இந்த வறட்சி எல்லாத்தையும் மாற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு நீரூற்று. அதனால் அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கா? நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றால் அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். தகப்பனால் தர முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவருக்கு அந்த லேண்டை தரும்போதே தெரியும் அது வறட்சியான லேண்டுன்னு. வறட்சியிலே உட்காந்துட்டு முறுமுறுத்துன்னு இருக்காதீங்க, எனக்கு இதை தான் கொடுத்தேன், எனக்கு இதை தான் கொடுத்தேன்னு. அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அப்பா, அதிகாரத்தோடு இன்றைக்கி நீரூற்றை கேட்க போகிறோம். நம்ம சபையில் நான் நிறைய ஃப்ரைடேயில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை ஒவ்வொரு குடும்பத்திலையும் செய்யணும். அல்லேலூயா. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பா என்ற வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். வெளிப்படுத்தினது 21:6 வாசிக்கிறோம், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுப்பேன். அல்லேலூயா. யாருக்கு இலவசமாக கொடுக்கப்படும்? தாகமாக இருக்கணும். 15 வருஷமாக விசுவாசியாக இருக்கிறோம், குடும்பத்தில் ஒரு விருத்தியும் இல்லைன்னா தகப்பன்கிட்ட போய் நாமத்தையும் யூஸ் பண்ணல, தகப்பன்கிட்ட அதிகாரத்தையும் யூஸ் பண்ணல, தகப்பன்கிட்ட நீர்ப்பாய்ச்சலையும் கேட்கல. இப்போ நம்முடைய ஜபம்லாம் எப்படி தெரியுமா இருக்குது? நிலத்தை மாற்றுங்க. நம்முடைய ஜபம் எப்படி இருக்குது? நிலத்தை மாற்றி கொடுங்க. அவனுக்கு இந்த சைடு கொடுத்த எனக்கு இந்த சைடு கொடுன்றோம் இல்லை, ஒரு நீரூற்றை கேட்போம். அல்லேலூயா. ஒரு நீரூற்று வந்ததுன்னா இந்த நிலத்தை மாற்ற முடியும். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா போராட்டங்கள் உண்டு, எல்லா வறட்சியான காலங்கள் உண்டு. அந்த வறட்சியான காலத்தில் நீரூற்றை கேட்கிற மக்களாய், நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிற மக்களாய், வெளிப்படுத்தல் 22:17 எடுத்து வாசிங்க. விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். அல்லேலூயா. தாகமா 17 நம்ம வாசிக்கிறோம். விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ளுவான். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்ன படித்தோம்? தாகம் உள்ளவனுக்கு ஜீவ தண்ணீர் இலவசமாய் கொடுப்பேன் என்று சொன்னார். தாகமும் இருக்கணும், ரெண்டாவது என்ன இருக்கணும்? விருப்பம் இருக்கணும். அல்லேலூயா. ரெண்டுமே அக்ஸால் கிட்ட இருந்தது. அவன் முடிவு பண்ணிட்டா, இந்த வீட்டை விட்டு வெளியில் போகும்போது சரியான வெற்றத்தை எடுத்துகிட்டு போகணும். அல்லேலூயா. வறட்சியான லேண்டு கொடுத்தப்பா பரவாயில்ல, வறட்சிக்கு மத்தியில் எனக்கு ஒரு நீரூற்று உள்ள லேண்டை மட்டும் கொடு. இன்றைக்கி நம்ம எப்படி கேட்குறோன்னா, ஒரு 100 தென்னை மரம் இருக்கிற லேண்டாக கொடுத்துருன்னு கேட்போம். என்னை விட்டு அப்படி தான் கேட்டிருப்பேன். இல்லைன்னா நல்லா 7 போகம் விளைக்கிற லேண்டை என்னை கொடுத்துட்டு இதை யாருக்குன்னா நீ கொடுத்துருண்டுவோம். ஆனால் அவள் அதை செய்யலை. அவள் என்ன சொன்னா, ஒரு நீரூற்று உள்ள லேண்டை தாங்க, இதை நான் மாற்றி காட்டுவேன். அல்லேலூயா. இதை நான் மாற்றிருக்கேன். 4 வசனம் தான் அவளை பற்றி, அக்ஸாலை குறித்து. நம்முடைய வாழ்க்கையில் வறட்சியை குறித்து நம்ம யோசித்துக்கினே இருக்கிறோம். அப்பா எனக்கு இந்த பொண்டாட்டியை கொடுத்துட்டப்பா, இந்த கணவனை கொடுத்துட்டேன். நான் விசுவாசிக்கிறேன், ஒரு நீரூற்று இருந்தால் போதும், அவங்கள உங்களால் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஆவியானவர் ஒருத்தர் உங்கள் கூட இருந்தாருன்னா, ஒரு ஹோலி ஸ்பிரிட் உங்கள் கூட இருந்தாருன்னா, உங்கள் கணவனை உங்களால் மாற்ற முடியும். அல்லேலூயா. உங்கள் மனைவியை உங்களால் மாற்ற முடியும். எப்போவுமே மூர்க்கத்தை காட்டி கொண்டு இருக்கிற அந்த வறட்சி நேரத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்கள் குடும்பத்தில் காட்ட முடியும். ஆனால் அக்ஸாலை போல் நீங்கள் கேட்க வேண்டியது, எனக்கு ஒரு நீரூற்று வேணும்ப்பா, எனக்கு ஒரு நீரூற்று. கல்யாணம் பண்ணி பாதி வழியில் பாதி பேர் விட்டுட்டு வேறு பார்க்கறதுக்கு காரணம் வேறு லேண்டை பார்க்குறோம். இல்லை, அக்ஸால் கேட்குறா, எனக்கு ஒரு நீரூற்று தாங்க,
இந்த வறட்சியான லேண்டை நான் மாற்றி காட்டுவேன். அல்லேலூயா. வறட்சியானதை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவர். ஒரு நீரூற்று நம்ம கேட்க போகிறோம். அபிஷேகம் பெறாதவங்களாம் இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அப்பா, உங்களுடைய அபிஷேகம் எங்களுடைய வாழ்க்கையில் ஊற்றப்படட்டும். அல்லேலூயா. அபிஷேகத்தை தான் அங்கே நம்ம சொல்ல வரோம். அல்லேலூயா. தகப்பன்கிட்ட போய் அவன் என்ன கேட்குறான்? நீரூற்ற கேட்குறான். இன்றைக்கு நம்ம தகப்பன்கிட்ட எதை கேட்க போகிறோம்? அப்பா, எனக்கு ஒரு அபிஷேகத்தை தாங்க. என்னுடைய வறட்சியான லேண்டை நான் மாற்றணும்னா எனக்கு அபிஷேகம் வேணும். வறட்சியான என் பொருளாதாரத்தை மாற்றணும்னா எனக்கு அபிஷேகம் வேணும். வறட்சியான எங்கள் சமாதானத்தை மாற்றணும்னா எனக்கு ஒரு நீரூற்று வேணும்ப்பா. நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எந்த கவலையோடு நம்ம வந்திருக்கிறோமோ, என் வாழ்க்கையில் வறண்ட ஒரு லேண்டை தான் எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்குறான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அக்ஸாலை போல் இன்றைக்கி கேட்க போகிறோம். ஆண்டவர், எனக்கு ஒரு நீரூற்றை கண்கள் காணட்டும் ராஜா. இந்த நீரூற்று மூலம் ஒரு பெரிய அதிசயத்தை எங்களுடைய வாழ்க்கையில் காட்டுங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன் நான்? அக்ஸால் எதை யூஸ் பண்ணால்? அவருடைய நாமத்தை யூஸ் பண்ணா. இயேசு என்ற நாமத்தில் அவ்வளோ பவர் உண்டு. அக்ஸால் யூஸ் பண்ணது எது? தகப்பன். தகப்பன் என்ற ஸ்தானத்தை அவர் உபயோகப்படுத்தினார். நம்ம இன்றைக்கி தகப்பனை யூஸ் பண்ண போகிறோம். யார் யாரெல்லாம் தகப்பனுடைய பேரை சொல்லலையோ, இன்றைக்கு தகப்பனுடைய பேரை சொல்ல போகிறோம். ஏசப்பா, எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நீரூற்றை கட்டளையிடுங்க. ரெண்டாவது, அதிகாரத்தை யூஸ் பண்ணால். அதிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதாங்க என்ன போட்டிருக்கு? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. இயேசு என்ற அதிகாரத்தில். அல்லேலூயா. சாத்தானை நோக்கி நீங்கள் பேசணும், நான் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், ஏசப்பா என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஜெயம் கொண்டு முறிவு பரியந்த என் கிரிகளை கை கொள்கிறவன் எவனுக்கோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. இங்கேருந்து நீங்கள் ஓடி போய் எங்கெங்கேயோ நம்ம அதிகாரத்துக்காக அலைந்து திரிகிறோம். அல்லேலூயா. நான் ஸ்பெஷல் மீட்டிங் அட்டன் பண்ணுறதை பற்றிலாம் தப்பாக சொல்லலை. ஆனால் கர்த்தர் உங்கள்கிட்ட ஒரு பவரை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. உங்கள்கிட்ட ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். மகன் என்ற ஒரு அதிகாரம். அக்ஸாலுக்கு தெரியும், இறங்கி நான் போய் கேட்டால் எங்கள் அப்பா தருவார். இன்னைக்கு கழுதையை விட்டு நம்ம இறங்குறதே இல்லை. அந்த கழுதை மேலே உட்காந்து நான் அப்பா கிட்ட கேட்க மாட்டேன். அதுக்கு 4 பாஸ்டர் வச்சுருப்பேன், அவங்களாம் அபிஷேகம் பெற்றவங்கன்னு. அவங்கள வச்சு தான் யார்கிட்ட பேசுவேன்? தகப்பன்கிட்ட பேசுவேன். தகப்பனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு நேரடியான உறவு. எத்தனை பேர் நம்புகிறீங்க? அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் தான் தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள் எல்லாம் லொட்டு லொசுகள்லாம் வந்து யார்கிட்ட போனாங்க? அவர்கிட்ட கேட்டு இவங்ககிட்ட சொல்லுவாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தன்னையே சொந்த பலியாய் சிலுவையில் இரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த பிறகு உங்களுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு நேரடியாய் மாற்றப்பட்டது. அல்லேலூயா. தகப்பன் என்ற ஒரு அதிகாரம். தகப்பன் என்ற ஒரு அதிகாரம். நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிங்க. அப்பா, எங்கள் குடும்பத்தில் இருக்க வறட்சியான லேண்டை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அதை செம்மையாய் மாற்றணும், செழிப்பாய் மாற்றணும். எனக்கு ஒரு நீரூற்று வேண்டும். அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் ஒரு நீரூற்று வேண்டும். எனக்கு ஒரு அபிஷேகம் வேண்டும். எனக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னோடு துணை செய்யணும். அதனால தான் அதில் போட்டிருக்கு. நிறைய காரியங்களை நம்ம படிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் குறித்து நம்ம நிறைய வாசிக்கலாம். யோவான் 4:14 வாசிக்கிறோம். யோவான் 4:14, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளாக ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். இந்த காலை வேளை நம்ம கேட்க போகிறோம். எங்கள் வறட்சியான நாளில் உங்களுடைய ஜீவ ஊற்று எங்களில் புறப்பட்டு வரட்டும் ராஜா. இது வரைக்கும் அபிஷேகம் பெறாதவங்க மட்டும் கையை தூக்குங்க. இது வரைக்கும் ஹோலி ஸ்பிரிட்டுடைய அனுபவமே எனக்கு இல்லை. இன்றைக்கி நீங்கள் கேளுங்க, என் வாழ்க்கையில் ஜீவ ஊற்று உண்டாகணும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் ஒரு ஜீவ ஊற்று உண்டாகணும். இன்றைக்கி நம்முடைய ஜெபம் எல்லாம் வறட்சியாக இருக்குது. ஐயா, இதை மாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணுறோம். நீரூற்றை கேளுங்க. அக்ஸால் ஞானமாய் கேட்டால் எதை கேட்டா? லேண்டை மாற்றி கேட்கல. அவன் என்ன கேட்டது? அதை தந்தீங்க, பரவாயில்ல, எனக்கு ஒரு நீரூற்றான ஒரு லேண்டை தாங்க, அதை வச்சு இதை நான் ரெடி பண்ண முடியும். உங்கள் வீட்டில் எதெல்லாம் வறட்சியாக இருக்க ஒரு நீரூற்று வந்தால் போதும். லூக்கா 11:13 வாசிக்கிறோம். பரமபிதாவை தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? யாரை நோக்கி கூப்பிடும்போது? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டுகொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது
அதிக நிச்சயம் அல்லவா. அல்லேலூயா. அக்ஸாலை போல் அவருடைய நாமத்தை யூஸ் பண்ணுங்க. அக்ஸாலை போல் ஸ்தோத்திரம் அதிகாரத்தை யூஸ் பண்ணுங்க. அக்ஸாலை போல் ஞானமாய் நீரூற்ற கேட்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி எதேதோ பொண்ணுங்க கேட்டு வாங்கின்னு போகிறாங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அக்ஸால் நியாயமான விஷயத்தை கேட்டா. அல்லேலூயா. அவளுடைய சந்ததி பெருத்தோங்கி இருக்கு. அல்லேலூயா. ஒரு நீரூற்று, ஒரு நீரூற்று, ஒரு நீரூற்று உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்த ஆவின் ஒருத்தர் உங்ககிட்ட வந்துட்டாருன்னு வச்சிங்களேன், உங்களுடைய எல்லா காரியங்களையும் மாறுதலாய் முடிய செய்கிறவர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் எல்லாம் ஆகும். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்கும்போது தான் நீங்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சிறைகளை அடித்து உயர எழும்புவீர்கள். அல்லேலூயா. பூமியில் உள்ள சகல ஜாதிகளை உங்களுக்கு கால் கீழே நிற்கணும்னா எந்த நீரூற்று வேணும்? ஜீவ தண்ணீர் என்ற நீரூற்று. எல்லாம் எழும்பி நிற்போம். அக்ஸாலை போல எங்கள் வாழ்க்கையில் ராஜா கொடுத்த வறட்சியான லேண்டை செழிப்பாய் மாற்ற எங்களுக்கு ஒரு நீரூற்றை கண்கள் காணட்டும் ராஜா. உம்முடைய ஆவியின் அனுக்கிரகம் எங்கள் மீது ஊற்றப்படட்டும்.